இருந்துச்சு. அதுக்கு போய் ஒரு அவுளியாட்ட போய் நம்ம கேட்டோம்னா பாஸ்போர்ட் உடனே வந்துடும் அப்படின்னு பாஸ்போர்ட் அவுளியாட்லாம் வைத்திருந்தா சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயங்கள் வரையிலேயும் அங்கே போய் கேட்கலாம். குழந்தைகள் இல்லையா, மருத்துவம் செய். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய வழியின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய். ஆனால் என்ன செய்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் போய் தர்காவில் போய் கொஞ்ச நாள் படுத்து கிடந்துட்டோம்னா ஒரு 40 நாள் இருந்தால் அல்லது அங்கே போய் பிரார்த்தனை செய்தால் குழந்தை விழுந்து விடும் என்று போகிறார். இது எவ்வளோ பயங்கரமான சிறுக்கு. இணை வைத்தல், கடுமையான இணை வைத்தல். இல்லாஹி முல்கு சமாவாத்தி வல்லர், வானம் பூமியினுடைய அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கே இருக்கிறது. யஹ்லுக் மா யஷா, தான் நாடியவனே அல்லாஹ் தஆலா படைக்கிறான். யஹபுல் இமையசாவு இனாசம் யஹபுல் இமையசாவு துக்கூர், தான் நாடியவருக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான், தான் நாடியவருக்கு இருவரையும் சேர்த்து கொடுக்கிறான். ஒரு சில எஜாலு மையசாவு அக்கீமா, சில குழந்தையை இல்லாமலும் ஆக்குகிறான். இதுதான் அல்லாஹ்வினுடைய அதிகாரத்தில் உள்ளதுன்னு ரொம்ப தெளிவாக திருக்குறான்ல அல்லாஹ் சொல்றான். ஆனால் குழந்தை இல்லை என்ன ஒன்று போய் தர்காவில் போய் கேட்குறோம். இது அடிப்படையே தெரியல. அது அல்லாஹ் தஆலா சொல்றான், ஆமினு பில்லாஹ், அல்லாஹ்வை ஒழுங்காக நீ ஈமான் கொள்ளு. எல்லா அதிகாரமும் அல்லாஹ் கையில் இருக்கு. வேற யார் இடத்திலையும் நீ கையேந்த கூடாதுங்கிறதுக்கான தான் ஈமான் கொண்டேன்னு சொல்லிக்கொண்டு தெரியக்கூடியவர்கள் அல்லாஹ் மீது ஒழுங்கான நம்பிக்கையை வைகள். மரத்தின் மீது மட்டையின் மீது வைக்காதீங்க. நபிகளார் அவர்களுடைய காலத்திலே ஒரு சிலர் இப்படி இருந்தவர்கள். அதையெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஆனா நம்ம புதுசா கட்டிக்கிட்டு இருக்கிறோம். நபிகளாருடைய காலத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள். சஹி முஸ்லிமில் நீங்கள் பார்க்கலாம், வலா கபரன் முஸ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தஹு, உயரமாக இருக்கும் எந்த கபரையும் சமமாக்காமல் விட்டு விடாத, ஒட்டைத்து நூறுக்கு சமமாக்கு. அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது. அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் அபுல் ஹய்யாஜ் என்ற ஒருவரிடத்தில் சொல்லி, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்னை எந்த பணிக்கு அனுப்பினார்களோ அதே பணிக்கு உன்னை அனுப்புகிறேன், போ, எந்த கபரு உயரமா இருந்தாலும் அடித்து எல்லாத்தையும் சமமாக ஆக்கிவிடு. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்க நம்ம என்ன நம்பிக்கை வச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ்வினுடைய ஆற்றல்களை எல்லாம் அங்கே போய் நம்ம கொடுக்குறோம். அல்லாஹ்வை சமீஉன் என்கிறோம். எல்லாத்தையும் கேட்பவன் அவன், எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கேட்பவன் அவன், அவன் எந்த மொழியில் இருந்தாலும் கேட்பவன், எத்தனை பேர்களை அழைத்தாலும் கேட்பவன். ஆனால் இப்போ அந்த இதை அப்படியே கொண்டு போய் அவுலியாக்களுக்கு போய் கொடுக்குறோம். அவர் இறந்து போயிட்டாரு, மண்ணுக்கு உள்ளே போயிட்டாரு. நம்ம பேசுறது அவருக்கு உள்ளே போகுமா? போகாது. அங்கேருந்து என்ன, தமிழ்நாட்டில் நாகூர் எங்கேருந்து வருகிறார்? கேரளாவிலேருந்து வருவான், ஆந்திராவிலேருந்து வர்றான், மலையாளத்தில் பேசுகிறான், இதில் பேசுகிறான், பல மொழிகளில் பேசுகிறான். எல்லாம் அவருக்கு புரியும்னு நினைக்கிறோம். ஒரே நேரத்தில் ஒரு பெருங்கூட்டம் வந்து நின்று கையேந்துகிறது. அத்தனை பேருடைய அந்த கோரிக்கைகளையும் அழகாக பகுத்து அறிந்து கரெக்டாக பதில் சொல்வார் நம்ம நம்புகிறோம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு உள்ள அந்த ஆற்றல் இல்லையா? மனிதனுக்குள்ள உள்ள ஆற்றலா? உங்களை போன்ற மனிதர்கள் தான் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. இப்பவுமே 4 பேர் பேசணும் என்று சொன்னால் ஒரு இந்த மைக்கில் பேசும்போதே கரெக்டாக நம்ம கேட்க முடியலை. 10 பேர் ஓடு பேசினார்கள் என்றால் உங்களால் பிரித்தறிய முடியுமா? முடியாது. ஆனால் அவர்களால் முடியும் என்று நினைக்கிறோம். இதெல்லாம் மார்க்கம் நமக்கு தடை செய்த ஒன்று. அல்லாஹ் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை ஒழுங்காக நாம் வைக்கவில்லை என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்று. அதே மாதிரி இங்கே தெருவுள்ள பாருங்க, ஜெண்டா கொடிமரம். ஒவ்வொரு வீட்டில் இதெல்லாம் ஒரு சமூகம் பார்த்து அவர்களை திருத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அங்கே கொடியை கட்டி வச்சிடறாங்க, பூ அதிகமாக போட்டு வச்சிடறாங்க, எலுமிச்சை பழத்தை போட்டு வச்சிடறாங்க. போனோம்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏதாவது ஒன்று இதுக்கும் அங்கே போயிடுறாங்க. நோய் இல்லையா, நோய் நொடி இருந்தால் தீராத நோயா, போகாத நோயா, உடனே அங்கே போங்க. அல்லாஹ் திருக்குறான் சொல்லும் பொழுது நபி இப்ராஹிம் என்ன சொன்னார்? இதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபி, நான் நோயாளியாக ஆகிவிட்டால் அவனே நிவாரணம் அளிப்பவன். குர்ஆன் நமக்கு சொல்லுவோம். சஹீஹுல் புகாரியில் இடம்பெறுங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அழகான ஒரு துவாவை நமக்கு சொல்லி தந்தாங்க. நோய் வந்தால் இது அல்லாஹ்ட்ட இப்படி கேளுங்க, அதுஹபில் பாஸரப்பன்னாஸ் இஸ்ஃபி வ அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமா. அது ஹபீல் பாச ரப்பன்னாஸ், மனிதர்கள் இரட்சகனே, இந்த கஷ்டத்தை எல்லாம் நீ நீக்கி விடு. அந்த ஷாஃபி, நீனே நிவாரணம் அளிப்பவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக்க, உன்னுடைய நிவாரணத்தை தவிர வேற எந்த நிவாரணமும் இல்லை. லா யகாதிரு ஸகமா, எந்த நோயையும் விட்டு வைக்காத முழுமையான நிவாரணத்தை தா அப்படின்னு அல்லாஹ்விட்ட கேளுங்கன்றான்.
மக்காவிலே உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்த சாது ரலியல்லாஹு அவர்களை நோய் விசாரிக்க போகின்ற பொழுது அல்லாஹ் மஸ்வி ஷாதா, யா அல்லாஹ் நீ இந்த சாதுனுடைய நோயை சரி செய்து கொடு, நிவாரணத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சார். இப்ராஹிம் நபியே, முந்தைய காலத்தில் நூஹ் நபியே, யூசுப் நபியே, யாக்கூப் நபியே அப்படின்னு நபிமார்களையும் கூட கையை தூக்கி போய் கேட்டுட்டு நீங்க செஞ்சுதாங்கன்னு கேட்கலாம். ஆனால் நம்ம போய் அங்கே போய் கேட்குறோம், அவுலியாக்கள்கிட்ட போய் கேட்குறோம், ஜெண்டா கொடிமரங்களில் போய் கேட்குறோம். சஹீஹுல் சுனனு திருமதி என்ற நூலில் ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அன்றைய காலத்தில் இருந்த அவர்கள்ட்ட இருந்த அறியாமை பழக்க வழக்கங்கள், இணை வைப்பு பழக்க வழக்கங்கள், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தது பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூல்லாட்ட ஒருத்தங்க கேட்க, இஜா அல்லனா அன்வாத்தன் கமாலகும் அன்வாத், ராத்து அன்வாத் என்று ஒன்று இருக்கிறது, அது மாதிரி எங்களுக்கும் ஏற்படுத்தி கொடுங்க. அது என்ன? அறியாமை காலத்தில் ஒரு மரம், அந்த மரத்தில் தங்களுடைய வாள்களை கொண்டு வந்து தொங்க விட்டு வைப்பாங்க பறக்கத்துக்கு. நம்ம புது காரை எடுத்தாங்கன்னா என்ன செய்வோம், 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு அதில் மிதிச்சுட்டு போனோம்னா எந்த ஆக்சிடென்ட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக போகணும்னு நம்பிக்கை இருக்கிற மாதிரி, அன்றைய காலத்தில் ஒரு முக்கியமான மரம், அதில் கொண்டு போய் அதை மாட்டிட்டோம்னா பறக்கத்து கொட்டும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தான். நபிகளார் அவர்கள் இதையெல்லாம் தடுத்தாங்க. புதுசாக வந்தவர்கள் என்ன கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவங்களுக்கு ஒரு தாத்து அன்வாத் அப்படி மரம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு புதுசாக, அந்த மரம் வேணாம், நமக்கு ஒரு புதுசாக ஒரு மரத்தை ஏற்படுத்துங்க, அங்கே கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த வாள்களை எல்லாம் மாட்டிக்கிறோம். இதை கேட்டது ரசூலுல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன், என்னடா கேள்வி கேட்குறீங்க நீங்க? இது எப்படி இருக்கு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டதை போன்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓரிரை கொள்கையை சொல்லி மக்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்து கொண்டு வருகிறார்கள். இஜஅல்னா இலாஹன் கமாலஹும் ஆலிஹா, அவர் கேட்குறாங்க, எங்களுக்கு அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பதை போன்று எங்களுக்கும் ஒரு கடவுள்களை ஏற்படுத்துங்க, அந்த கடவுள் எங்களுக்கு வேணாம், நமக்கு ஒரு புதுசாக வருங்க, நாங்கள் கும்பிட்டுட்டு போகிறோம். இப்படி கேட்டார்களே. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து போன்றல்லவா இருக்குது. ஷிர்கில் இருந்து, பித்அத்தில் இருந்து, அனைத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றி இங்கே கொண்டு வந்தால் வேறு வழியில் நாங்கள் ஷிர்க் செய்ய போகிறோம் என்று சொல்கிறீர்களே, சுப்ஹானல்லாஹ். ஜெண்டா கொடிமரம், அன்றைய காலத்தில் இருந்த அந்த மரம், இதற்கெல்லாம் மார்க்கம் என்ன செய்யவில்லை, உயர்ந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்கவில்லை. அதுக்கு எதுவும் கிடையாது. எல்லா மரத்துக்கு என்னவோ அதே மாதிரி தான் எல்லா மரமும். இதுக்கு ஒன்று தனியான ஒரு சக்தி எதுவுமே கிடையாது. இதுதான் இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. நீங்கள் சஹீஹுல் புகாரியில் பாருங்க, ஹுதைபியா உடன்படிக்கை, பைஅத்துர் ரில்வான், திருக்குரான்ல நமக்கு சொல்லப்பட்ட அற்புதமான அழகான ஒரு வரலாறு. நபிகளார் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு உம்ரா செய்ய போகின்ற பொழுது தடுக்கப்படுறாங்க. அவங்க தடுக்கப்படுற நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி பரவுது. அப்போ எல்லாருமே இருந்து அவங்களுக்கு எதிராக நம்ம போர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மௌத்தின் மீது பையத் செய்தார். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மரணம் வந்தாலும் நாங்கள் தயார் அப்படின்னு ஒரு மரத்தின் கீழ் இருந்து பையத் செய்தார். தஹத்த ஷஜரா என்று திருக்குரான் சொல்லுகிறது. அங்கே இருந்து எல்லாரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம், இந்த மரத்தின் கீழே அமர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத் செய்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் தாண்டுகிறது, அடுத்த காலம் வருது. அப்போ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள் எல்லாம் போய் ஒரு மரத்தின் கீழே நின்று தொழ ஆரம்பிச்சிடறாங்க. இது என்னடா புதுசாக இருக்கு, புதுசாக ஒரு மரத்தின் கீழே தொழுகிறாங்க அப்படின்னு சயீத் இப்னுல் முஸய்யப் என்ற ஒரு தாபி விசாரிக்கிறாரு. எதுக்காக இங்கே தொழுகிறீங்க? இது எப்படிப்பட்ட மரம் தெரியுமா? இதில் எவ்வளோ பரக்கத்து நிறைய மரம் தெரியுமா? இதுதான் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஏறத்தாழ 1400க்கும் மேற்பட்டவர்கள் இதன் கீழ் இருந்துதான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் பையத் செய்தாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய பையத்து ரில்வான் அதுதான் இந்த மரம், அதனால தான் நாங்கள் இங்கே தொழுகிறோம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சயீத் இப்னு முஸய்யப் என்பவர் தன்னுடைய தந்தை முஸய்யப் ரலியல்லாஹு அவர்கள், அவங்களும் இந்த ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவங்க, போய் கேட்குறாங்க, இந்த மரம் தான் நீங்கள் போய் பையத் செய்த மரமா? எல்லாரும் இப்படி தொழுதுட்டு இருக்காங்களே. அப்போ அவர் சொல்லுகிறார், நாங்கள் ஒரு மரத்தின் கீழே பையத் செய்வது உண்மைதான். அடுத்த வருடம் நாங்கள் போனோம் நசீனாகா, அது எந்த மரம் என்பதையே நாங்கள் மறந்து விட்டோம். எவ்வளவோ மரம் இருந்துச்சு, ஏதோ ஒரு மரத்தில் இருந்தோம், அது எங்களுக்கு எந்த மரண்டே எங்களுக்கு தெரியல. அடுத்த வருடம் போகும்போது யாருக்கு? நபித்தோழருக்கே தெரியல. அப்போ சயீத் இப்னு முஸய்யப் அவர்கள் அங்கே மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, நபி தோழருக்கே தெரியவில்லை, உங்களுக்கு தெரிந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக அவர்கள் சொல்வார்கள்.
ரசூல்லா காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த தோழரை எப்படி உருவாக்குறாங்க? ரசூல்லா உட்கார்ந்தாங்கன்னா அது பரக்கத்து, நின்னாங்கன்னா பரக்கத்துலாம் இல்லை. அதனால அந்த மரத்தை பற்றி அவர்களுக்கு தெரியல. ஆனா இவங்க புதுசா உள்ள ஒரு குரூப் என்ன செய்யறா, இதுக்கு பரக்கத்துன்னு சொல்லி கொண்டு அதுக்கு நிறைய நன்மை இருக்குன்னு நினைச்சிட்டு போனா. உமர் இப்னு கத்தாப் எல்லாம் அப்படியே ஆட்சி காலம் இதே மாதிரி நடக்குது. உடனே என்ன செய்யறாரு, கடுமையான ஒரு எச்சரிக்கையை செய்தார்கள். இந்த மாதிரி விளையாட்டுல மரத்துல இது இருக்கு அதுல இருக்குன்னு விளையாட்டு பாடினீங்கன்னா கடும் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு அமர குத்தியது. உடனே கட்டளை போடுகிறாங்க, அந்த மரத்தையும் வெட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இல்லைன்னா இப்பவும் அது ஒரு மரம் ஒரு புதுசாக ஒரு பரக்கத்து மரம் மாதிரியே இருக்கும். இஸ்லாத்தில் அந்த கொள்கை இல்லை, அந்த அடிப்படையே கிடையாது. கல்லுக்கும் மரத்துக்கும் எந்த சக்தியும் கிடையாது, அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கணும். இந்த நம்பிக்கை வேணும். இல்லை பாருங்க, நிறைய பேர்களுடைய கையில் பாருங்க ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாங்க, கழுத்தில் பாருங்க ஒரு தாயத்தை கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்? காய்ச்சலாக இருக்குது, உடம்பு முடியாமல் போகுது, இது சூனியை வச்சுட்டான், அதை செஞ்சுட்டான், இப்படிக்காக வேண்டி தாயத்து தட்டு இதெல்லாம் மார்க்கம் காட்டி தந்ததா? அஜர்த்திட்டையே போய் அவர்கிட்டையே என்ன செஞ்சாலும் மந்திரித்து கட்டிட்டு வந்துடுறாங்க. முஸ்னத் அகமது என்ற நூலில் நீங்கள் புரட்டி பாருங்கள். நபிகளார் அவர்களிடத்தில் ஒரு 10 நபர்கள் வருகிறார்கள். 10 நபர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதருக்கு இஸ்லாத்தை வருவதாக பையத் செய்கிறார்கள், உடன்படிக்கை செய்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 பேர்களிடத்தில் பையத் செய்துட்டாங்க. பாயா கிசா 9 பேர் எடுத்து ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டாங்க. அப்போ கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே 9 பேர்கிட்ட இஸ்லாத்துக்கு வருவதை ஏற்றுக்கிட்டீங்க, இந்த ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஏன் இருக்கல? அழகா சொன்னாங்க, இன்ன அலைஹி தமீமா, இவரிடத்தில் தாவீஸ் இருக்குது, கழுத்தில் தொங்க விட்டுட்டு இருக்காரு. இது இருந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு நபிகளார் அவர்கள் கையை நுழைத்து அந்த தாவீஸை அறுத்தறிந்து விட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பையத் செய்தார்கள். அதுக்கு பிறகு ஒரு அழகான வாசகத்தை சொன்னாங்க, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக, யார் தாவீஸை தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார், ஷிர்க் செஞ்சிட்டார். என்ன ஷிர்க்குனா என்ன பெரியதா? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை ஷிர்க் வைப்பதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வயக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, அது கீழ் உள்ள பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். மன்னிப்பே இல்லாத குற்றம் இது ஷிர்க்குங்கிறது. வமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னத், குர்ஆன் சொல்கிறது, யார் இணை வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் ஜன்னத் ஹராமாகி விடுகிறது. எவ்வளவு பயங்கரம்! இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த விழிப்புணர்வுக்கு அல்லாஹு அக்பர். சொர்க்கம் கிடைக்கலடா நரகத்தில் போய் சேருவோம், சொர்க்கமே இல்லை ஹராம் அப்படின்னு சொன்னா நரகத்திலேயே நிரந்தரமாக இருந்துருவோம், சொர்க்கத்துக்குள்ள நம்ம போகணும். இஸ்லாத்தினுடைய முஸ்லிம்களினுடைய உயர்ந்த உன்னதமான முதன்மையான நோக்கம் சொர்க்கத்துக்கு போவதானே. அதை அப்படியே அடித்து உடை தெரியக்கூடிய தாவீஸை தாயத்தை தட்டை தகடை இதையெல்லாம் நாம் போட்டுக்கொண்டு நாமே சொர்க்கத்துக்கு போவதை தடை செய்து விடலாமா? நம்பிக்கையில் ஒழுங்க இல்லை, அல்லாஹ்வின் நம்பிக்கை நமக்கு சரியாக இல்லை. இதை நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். அல்லாஹ் நீ எப்படி நம்பணும், அவன் தூதரை எப்படி நம்பணும், தூதரை நம்ம எப்படி நம்புகிறோம்? ரசூலுல்லாஹ் நம்பிக்கை தான் ரபீஉல் அவ்வல் மாதம் மௌலித் ஓதிக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா மீலாது விழாக்கள் கொண்டாடுறோம், நாரே தக்பீர் அப்படின்ட்டு சொல்லிக்கிறோம், அவ்வளோதான் முடிஞ்சு. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய பாசம் எல்லா பெயர்கள்லையும் முகமதை சேர்த்துக்கிற வேண்டிய முகமது இஸ்மாயில், முகமது இப்ராஹிம் இப்படி சேர்த்துக்கிட்டோம்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது நம்பிக்கை. இதை அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லுகிறார், ஆமினூ பி ரசூலி, அல்லாஹ்வை நம்பிக்கொள்ளுங்கள், ஆமினூ பில்லாஹி வ ரசூலி, அவன் தூதரையும் நம்புங்கள். எப்படி நம்பணுமோ அப்படி நம்பு. திருக்குர்ஆன் உஸ்வத்துன் ஹஸனா, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீ பிறந்ததிலிருந்து சாவுற வரைக்கும் நீ முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருப்பவர் யாரை எடுக்கணும்னா அல்லாஹ்வின் தூதர் அவர்களை தான். அப்படி எடுக்கிறாங்களா? அல்லாஹ்வின் தூதர் அவர்களை முன்மாதிரியாக எடுத்திருக்கிறார்களா? தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்களா? பிள்ளைகளுக்கு ரோல் மாடல் யாரு? சினிமா நடிகைக்காரன் தான். பொம்பளைகளுக்கு அவங்களுக்கே ரோல் மாடல் யாரு? நடிகனாக தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கல்ல எப்படி சொன்னா, எங்க வீட்டுக்காரரை விட எனக்கு இவர்தான் பிடிக்கும் சிரிக்கிறார். எதை போட்டுக்கிட்டு ஹிஜாபை அணிந்து கொண்டு, மாற்று மத சகோதரனா சரின்னு சொல்லலாம், அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம். ஹிஜாப் என்ற ஒழுக்கமிக்க ஒரு ஆடையை அணிந்து கொண்டு
தன்னுடைய கணவரை விட இவரை பிடிக்கும், என் வீட்டுக்காரனுக்கும் தெரியுங்கிறாப்ல. அது மூதேவி, அவன் என்ன எப்படி இருந்திருக்கான்னு தெரியும் பாருங்க. இதை உங்களுடைய பிள்ளைகள் இப்படி செஞ்சாங்கன்னா ஒத்துக்குருவீங்களா? யாரை முன்மாதிரி? ஒரு சினிமா நடிகர், இந்த நடிகர் இல்லை, எல்லா நடிகர்களையும் பொதுவாக நான் சொல்லுகிறேன். ஒரு 10-20 படம் நடித்தான்னு சொன்னா அவன் எப்படி நடிக்கிறான்? ஒவ்வொரு இதுலையும் ஒவ்வொரு முன்னாட்டிக்கிறான், ஒவ்வொரு பெண்ணோட கட்டி பிடிச்சி உருள்றான், பிறல்றான், முத்தம் கொடுக்குறான். இன்னைக்கு ஒரு படத்தில் ஒரு இது, அடுத்தது ஒருத்து, இப்படி இப்படி வரிசையாடுறான். இவன் உனக்கு முன்மாதிரியா? உங்கள் வீட்டுக்காரரு ஏற்ற வீட்டு பொம்பளை, பக்கத்து வீட்டு பொம்பளை, அடுத்த தெருவில் உள்ள பொம்பளை எல்லாம் போய் கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு அப்படின்னு சிரிச்சு எடுத்துக்கிறீங்களா? விளக்க மாத்திரம் எடுத்து அடிக்க மாட்டீங்க? இல்லை சும்மா படத்துக்கு தான் அப்படிதான் ஏற்றுக்கிறீங்களா? சினிமாவில் ஏற்றுக்கிறீங்களே, அவன் எனக்கு முன்மாதிரி, அவன் சொல்லிட்டாருன்னா அப்படி நடப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒழுக்கமிக்கவர்களை முன்மாதிரியாக நீங்க எடுக்காம, அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கை அந்நிய பெண்ணின் கையின் மீது பட்டதே இல்லை. ஒரு ஆன்மீக தலைவர்லாம் என்னென்ன அட்டகாசம்லாம் பண்றான்னு நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யார் சொல்றனா அவங்களுடைய மனைவி சொல்கிறார்கள். மனைவியினுடைய சர்டிபிகேட்டை விட, சான்றிதழை விட உலகத்தில் பெரிய சான்றிதழ் எதுவும் கிடையாது. எங்க கணவர் அந்நிய பெண்ணின் ஒரு கையை கூட இல்லை, பையத்தை எடுத்துருக்கா, இஸ்லாத்தை எடுக்க, அது வார்த்தையில் தான் எடுப்பாங்களே, கையை கூட தொட்டதில்லை. எவ்வளவு ஒழுக்கமிக்க ஒருவர்! அந்த தூதரை முன்மாதிரியாக இல்லாமல் ஒரு பொம்பளை, அவங்க வீட்டில் உள்ள தாய், அவளுக்கும் நடிகை, அவன் பையனை அவனும் அப்படித்தான் இருக்கான். மார்க்கத்திற்காக ஓடி வந்தானா, உழைத்தானா, போகிறான், ரொம்ப வேலை செய்யலாம், பால் போஸ்ட் ஓட்ட போகிறான், கட்டை விட்டு வைக்க போகிறான், பாலாபிஷேகம் செய்யறதுக்கு போகிறான், முதல் டிக்கெட்டு நான் தான் வாங்கணும்னு போய் முன்னாடி போய் நிற்கிறான். முட்டா பையில் அவனுக்கு அறிவுங்கிற என்பதே தெரியதில்லை. ஏன் உன் மூலமாக தான் பல கோடி சம்பாதிக்கிறான். முதல் ஷோ உனக்கு தான் போடுறான், ஃப்ரீயாக தந்தா என்ன? முதல் ஷோ மற்ற ஷோவை விட பல மடங்கு அதிக ரேட்டு இவன் கொடுத்துட்டு போய் யோசிக்கிறானா? சிந்தனையே இல்லாதவன். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தன்னுடைய சொத்து சுகம் எல்லாத்தையும் இந்த மார்க்கத்திற்காக, இந்த மக்களுக்காக கொடுத்தவர்கள். அவங்க திருமணம் முடித்தவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பெரிய கோடீஸ்வரி. ஒட்டுமொத்த மக்காவினுடைய செல்வத்தின் பாதி அளவுக்கு அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. ஆனால் ரசூலுல்லாஹ் இறக்கும் பொழுது எவ்வளவு இருந்துச்சு? 3 வேளை வயிறே சாப்பிட முடியல அவங்களால். எல்லாத்தையும் அவங்க கொடுத்த அதே அவங்களுடைய மனைவி ஹதீஜா நாயே சொன்னாங்க, இன்னக தஸிலுர் ரஹ்ம வ தஹ்மிலுல் கல்ல வ தக்ஸிபுல் மஅதும் வ துஈனு அலா நவாயிபில் ஹக் வ தக்ரிஉல் லைஃப். நீங்க உறவினர்களோடு சேர்ந்து வாழ்றீங்க, கஷ்டப்படுவோர்களுக்காக நீங்கள் உழைக்கிறீர்கள், கஷ்டப்படுவோருடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள், சத்திய போராட்டங்களில் ஈடுபடுவோர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். எல்லாம் அந்த கோடீஸ்வரி ஹதீஜா நாய் அவர்கள் சொன்னாங்க. எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தவங்க. இவன் எல்லாத்தையும் நான் விட்டுட்டு வந்தேன். எப்படி வந்தீங்க? தனி விமானத்தில் வந்து இறங்குகிறேன். வர்ற வண்டியை பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி ரூபாய்? யோசிப்பதில்லை. உனக்கு முன்மாதிரி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான், ஒழுக்கம் மிக்கவர்கள் தான். அதை நாமும் இருக்க, நம்ம பிள்ளைகளையும் ஒழுக்கம் மிக்கவனாக கொண்டு வரணும். அல்லாஹ்வின் தூதர் அவருக்கு நிகராக இந்த உலகத்தில் எவனையும் வைக்கக்கூடாது. அவன் தான் நாம் பிறந்ததிலிருந்து சாகின்ற வரையிலையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வழிகாட்டுதல் தான் எனக்கு முன்மாதிரி. எப்படி நான் வளரணும், எப்படி படிக்கணும், நான் எப்படி ஓதணும், நான் என்ன நல்ல பண்பாடுகளை பின்பற்றணும், அனைத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் சொல்லணும். நம்ம உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. சினிமா மோகத்தில் போய் அவர்களை வைத்து விடாதீர்கள், விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. சின்ன குட்டி பிள்ளை ஒவ்வொருமே தெரியாத அவமா கொண்டு இங்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளைகள் கெட்டுக்குட்டு சேரா போயிட்டு. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? அரசியலை பற்றி என்ன தெரியுமா? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாது. சினிமாவின் மோகம் அப்படி. நம்ம வீட்டில் பூரா உட்கார்ந்து கொண்டு வெறும் சினிமா படத்தையே போட்டு போட்டு காட்டி இருப்பதின் காரணத்தினால் அவரை மாமாங்கிறான், மச்சானுங்கிறான், மருமாங்கிறான், எங்கள் குடும்பத்தில் ஒருவனாக ஆகிவிட்டான் என்கிறார். நம்ம பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய அறிவுரைகளை உங்கள் டிவியில் போடுங்க, மார்க்க அறிவுரைகளை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்படி இருந்தால் பிள்ளை மார்க்க உள்ள பிள்ளைகளாக, ஒழுக்கமிக்க பிள்ளைகளாக, சத்திய போராட்டங்களில் உண்மையான போராட்டங்களில் ஈடுபட பிள்ளைகளாக நம்ம பிள்ளைகள் உருவாகும். அதைத்தான் நம்முடைய ஜமாத்தின் வாயிலாக மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். ஒன்று, ஏகத்துவ கொள்கையில் சரியாக புரிய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை முன்மாதிரியாக அவர்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டுமோ அப்படி நம்புவவர்களாகவும்,
நம்முடைய முன்மாதிரியாக உலகத்தின் சிறந்த தலைவர்களில் முக்கியமானவராக முதன்மையானவராக திகழக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.